Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல புல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் அமைஞ்சிருக்கு. அந்த கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்க தான் ரமணி அப்படிங்கிற 33 வயது பெண்மணி. ரமணி ஸ்கூலிங் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும் எல்லாமே கள்ளக்குறிச்சியில தான் முடிச்சாங்க. அவங்க ஒரு டாப்பர், நல்லா படிக்கிற பொண்ணு. காலேஜ் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படியாச்சும் பேங்கிங் செக்டர்ல போயே ஆகணும், ஒரு நல்ல பேங்க்ல வேலை கிடைக்கணுமேன்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஃபேமிலியோட சப்போர்ட் கரெக்டா கிடைச்சதுனால கடலூர்ல இருக்கிற விருதாச்சலத்துல ஒரு நேஷனலைஸ்டு பேங்க், ஒரு பெரிய பேங்க்ல அவங்களுக்கு வேலையும் கிடைச்சிச்சு. அந்த பேங்க்ல இருக்க இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்க வேலை பார்த்துக்கிட்டும் இருந்தாங்க. ரமணி பேங்க்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம், எப்படியாச்சும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அடுத்தது வாழ்க்கையில செட்டில்ட் ஆகணும்ல. அதுக்காக தேடி 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 கண்டுபிடிச்ச ஒரு பேர் தான் குமார். இந்த குமார் அப்படிங்கிறவர் பக்கத்து ஊர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நகை ஆசாரி, அதாவது நகைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆசாரி. இவங்க ரெண்டு பேத்துக்கு ஜாதகம் மேட்ச் ஆகுது. குமார் பெருசா படிக்காட்டியும் நல்லா சம்பாதிக்கிறாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது ரமணியும் குமாரும் நல்லா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. கல்யாணத்தோட ஆரம்பத்துல இவங்க சந்தோஷமா இருந்தாலும் அதுக்கு அடுத்தது இவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்தாலும் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சண்டைகள் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, ரமணி சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பார்க்கும்போது பேங்க்ல நம்மள மாதிரி நிறைய வேலை பார்க்குற பசங்க இருக்காங்க. நிறைய பேர் ஒயிட் காலர் ஜாப், அதாவது ஐடி கம்பெனிக்கு போறவங்க, நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா நான் மட்டும் எதுக்கு பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு ஒரு நகாசாரிய கல்யாணம் பண்ணிக்கணும்? இவர் பாக்குறதுக்கே ரொம்ப லோக்கலா இருக்காரு அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த யோசனை தான் தன்னோட ஹஸ்பண்டை கேவலப்படுத்துற மாதிரியும், நான் பேங்க்குக்கு போய் நல்லா தான் வேலை பார்க்கறேன், நீ தான் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி 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 இவங்களுக்குள்ளார ஏகப்பட்ட பிரச்சனை. கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் குமாருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, என்னோட மனைவிக்கு என்ன பிடிக்கவே இல்லை, எதுக்கு நான் அவளுக்கு இவ்வளவு இடைஞ்சலா இருக்கணும், பேசாம நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு ரமணி கிட்ட கேட்டிருக்காரு. இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரமணி ஓகே சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் ஆயிட்டாங்க. டிவோர்ஸ் ஆகும் போது ரமணி என்னோட பொண்ணை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தன்னோட அம்மா வீட்டுல தங்கி வேற ஒரு பேங்க்ல இருக்கிற பிரான்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க. ரமணி டிரான்ஸ்பர் வாங்கிட்டு அடுத்ததா போன ஊரு உளுந்தூர்பேட்டை. இந்த உளுந்தூர்பேட்டையில அந்த பேங்கோட பிரான்ச் ஒண்ணு இருக்கு. தினம் அவங்களோட வீட்டுல இருந்து அந்த பேங்க்குக்கு டிராவல் பண்ணுவாங்க. அவங்கள வீட்டுல இருந்து பேங்க்குக்கு விடுற ஒரு பேர் தான் ரவி. இந்த ரவி அப்படிங்கிறவரு சொந்தமா ஒரு ஆட்டோ வச்சிருக்காரு. அந்த ஆட்டோல தினம் ஏறி அந்த ரவி கிட்ட பேசி அவங்க போய் பேங்க்ல இறங்கும் போது இவங்க ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சு போச்சு. ரவி சொந்தமா தான் ஆட்டோ வச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் தினம் பேசி பேசி ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க, மொபைல் நம்பர் மாத்துறாங்க, அதுக்கப்புறம் காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போது இந்த பக்கம் ரமணி எல்லா விஷயங்களும் சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்கு, எனக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, எதனால டிவோர்ஸ் ஆச்சு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே ரவி கிட்ட சொல்லிட்டு தான் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ரவியும் சரி அவங்களோட வீட்டுல சொல்ல ஆரம்பிச்சாரு, ரமணியும் அவங்களோட வீட்டுல சொன்னாங்க. பெற்றோர்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சிம்பிளா ஒரு மேரேஜ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நல்லபடியா வாழ ஆரம்பிச்சாங்க. ரவிக்கும் ரமணிக்கும் 2 குழந்தைகளும் பிறந்துச்சு. ரெண்டுமே ஆண் குழந்தைங்க. இப்ப இவங்களுக்கு பிறந்த 2 ஆண் குழந்தைங்க, ஆல்ரெடி ரமணிக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தை, 3 குழந்தைய வச்சு ரொம்ப சந்தோஷமா ஒரு குடும்பத்தோட வாழ்ந்தாங்க. பொதுவா இந்த மாதிரி சந்தோஷத்துல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும் போது குடும்பத்துல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் சின்னதா ஒரு பிரச்சனை பண்ணி குடும்பத்தையே சிதைப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல ரமணி பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க எப்போ குடும்பத்தை சிதைக்க ஆரம்பிச்சாங்கன்னா, டிரான்ஸ்பர் வாங்கிக்கிட்டு பெரம்பலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பேங்க்குக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு சைடு ரவி என்ன பண்றாரு, குடும்பத்தையே கூட்டிக்கிட்டு அவரும் பெரம்பலூர் வந்துட்டார். எல்லாமே ஒரு வாடகை வீடு எடுத்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ரவி தன்னோட மனைவிக்காக அவரோட ஆட்டோ ஓட்டிட்டு இருந்ததெல்லாம் விட்டுட்டு பெரம்பலூர்ல வந்து லாரி டிரைவரா வேலை பார்க்க ஆரம்பிச்சார். என்னோட மனைவி நல்லா சம்பாதிக்கிறா, குடும்பத்தை பாத்துக்கிறா, நான் அவளுக்கு உதவி பண்ணலாமே நினைச்ச ரவி கொஞ்சம் கொஞ்சமா எதுக்காகடா இந்த பெரம்பலூர் வந்தான் அப்படிங்கிறத வெறுக்கிறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. இது எல்லாமே நம்ம அடுத்தது போக போக கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். பெரம்பலூர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏகப்பட்ட சண்டை. இவங்க ரெண்டு பேத்தால வாழ முடியுமா அப்படிங்கறதே அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு டவுட்டா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே கத்திக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா பெரம்பலூர்ல இருந்து நான் விருதாச்சலத்துக்கே போறேன்னு சொல்லிட்டு ரமணி திருப்பி டிரான்ஸ்பர் வாங்கிட்டு விருதாச்சலத்துக்கே வந்தாங்க. குடும்பத்தோட எல்லாமே டிரான்ஸ்பர் ஆனாங்க. ஆனாலும் இவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கிற சண்டை முடியவே இல்லை. இவங்க ரெண்டு பேத்துக்கு என்னதான் சண்டைன்னு சொல்லிட்டு ரமணியோட அம்மா ஒரு டைம் ரமணியை பார்த்து கேட்டிருக்காங்க. அதுக்கு ரமணி என்ன சொல்லியிருக்காங்க, என்னோட கணவரான அந்த ரவிக்கு ஒரு அஃபையர் இருக்கு, ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கும் போது என்னை மட்டும் இல்ல வேற ஒரு பொண்ணையும் கரெக்ட் பண்ணிருக்கான், அதுதான் சண்டைன்னு சொல்லிட்டு ரமணி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு ரமணி அவங்க அம்மாவும் ஒரு டைம் போய் அந்த ரவியை வார்ன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி என்னோட பொண்ணுக்கு நீ 2வது வரமா வந்திருக்க, தயவு செய்து எங்களை எல்லாம் ஏமாத்திராது,
என்னோட பொண்ணு உன்னை நல்லாவே பாத்துக்குவா, பேங்க்குக்கு வேலைக்கு போறா, குழந்தைங்களை எல்லாத்தையும் நல்லாவே பாத்துக்குவா, இதை தவிர்த்து ஒரு மனைவியா உனக்கு என்ன தேவை? இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கேட்டு வான் முதற்கொண்டு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பண்ண அப்படின்னா கண்டிப்பா நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும். அதையும் தாண்டி இவங்க 2 பேத்துக்கும் நிறைய சண்டைகள் வரும்போது அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட கணவரான ரவி என்னை துன்புறுத்துறாரு, என்னை அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரமணி கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த குடும்பத்துக்குள்ள நடக்கிற சண்டை, எப்ப பார்த்தாலும் இந்த வைஃப் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி ஆரம்பத்துல அமைச்சு விட்டுட்டு இருந்தாங்க. கரெக்டா ஆகஸ்ட் 20ஆம் தேதி 2024 வருடம் ரமணி அவங்க அம்மா தன்னோட பொண்ணு நமக்கு கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காலை நேரத்துல. ஏன்னா தினமும் பேங்க்குக்கு போறதுக்கு முன்னாடி தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணி ரமணி அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருமே சும்மா பக்கத்து ஏரியால தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு ரமணி கால் பண்ணவே இல்லை. சரி ரொம்ப பிஸியா இருப்பா போலன்னு சொல்லிட்டு மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. மதியம் கால் பண்ணா போன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அடிக்கடி சுவிட்ச் ஆஃப்னு வருது, நாட் ரீச்சபிள்னு வருது. அதனாலேயே ரமணி அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா பயப்பட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு சைடு தன்னோட மருமகனான ரவிக்கு கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ரவி போன் எடுக்கவே இல்லை. அவங்க அம்மாவுக்கு சரியான டவுட், என்ன நடந்திருக்கு, தன்னோட பொண்ணு எப்பயுமே கால் பண்ணுவாளு, மாப்பிள்ளைய கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு சரி நம்ம வீட்டுக்கே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்து ஏரியால இருக்கிற ரமணி வாழ்ற வீட்டுக்கு வந்தா வீடு வெளியே பூட்டி இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டலாம் கேட்டா யாருக்கும் ஒரு ஐடியாவுமே இல்லை. கடைசி ஒரு நாளா நாங்க ரமணி ஆகிட்டு யாரையுமே பார்க்கலங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சரி எப்படியாச்சும் அவ பேங்க்கு போயிட்டு முடிச்சுட்டு வந்து கால் பண்ணுவாள்னு சொல்லிட்டு ரமணி அவங்க அம்மா வீட்டுல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆகஸ்ட் 20ஆம் தேதி டோட்டலா முடிஞ்சிருச்சு. ரமணிகிட்ட இருந்து ஒரு காலுமே வரல, தன்னோட மருமகன்கிட்ட இருந்து ஒரு காலுமே போகல. அடுத்ததா ஆகஸ்ட் 21ஆம் தேதி காலையில 7 மணிக்கு லக்ஷ்மி அப்படிங்கிற ஒருத்தவங்க கிட்ட இருந்து கால் வருது. அந்த கால் வந்தோன்னு தான் ரமணி அம்மாவுக்கு ஒரு பெரிய ஷாக். அந்த லக்ஷ்மி யாரு அப்படின்னா இந்த ரவி அப்படிங்கிற ஆட்டோ டிரைவரோட அம்மா. அவங்க என்ன சொல்றாங்க, ரவி 3 குழந்தைங்களுமே கொண்டுட்டு வந்து நேத்தே எங்க கிட்ட விட்டுட்டு ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் குழந்தைங்களா கூட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு போனா ரவிக்கும் ரமணிக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படிங்கறத கேக்குறாங்க. இப்பதான் ரமணி அவங்க அம்மா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நேத்துல இருந்து என்னோட பொண்ணு ஆள் அட்ரஸையே காணும். ஒரு பக்கம் மாப்பிள்ள 3 குழந்தைங்களுமே கூட்டிட்டு அவனோட வீட்டுல போய் விட்டுட்டான். இப்ப என்னோட பொண்ணு ரமணிக்கு என்ன ஆச்சு? ரமணியோட அம்மாவும் சரி அப்பாவும் சரி உடனே அங்க இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாத்துக்கிட்டுமே சொல்லி ரமணியோட வீட்டுக்கு வராங்க. சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாத்தோட உதவி வச்சு ரமணியோட வீட்டை உடைச்சுக்கிட்டு உள்ளார போறாங்க. வீட்டுக்குள்ளார போனதுக்கு அப்புறம் ஹால்ல பெருசா சந்தேகப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஆனா ரமணியோட பெட்ரூம் வெளியில இருந்து பூட்டி இருந்துச்சு. உள்ளார ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த பெட்ரூமை ஓபன் பண்ணாதான் ரமணியோட அப்பா அம்மாவுக்கும் சரி சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக். ரமணி அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல இறந்திருக்காங்க. அவங்க தலை உடைஞ்சிருக்கு. எல்லாத்துக்குமே பாக்குறவங்களுக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், ரவி தான் கொலை பண்ணிருப்பானோ? ஏன்னா ஒரு சைடு ரவி கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். ரவி அப்ப வீட்டுல இருந்து போனா அப்படிங்கறது யாருக்கும் தெரியல. இந்த இடத்துல ரவி 3 குழந்தைங்களா அவனோட வீட்டுல வேற விட்டுட்டு போயிருக்கான். அப்படின்னா ரவி கொல்லாம வேற யார் கொண்டிருப்பா? உடனே அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம் எல்லாமே அவங்களோட என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. பிரைம் சஸ்பெக்ட் இந்த இடத்துல ரவி மட்டும்தான். ஏன்னா ரவி மட்டும்தான் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். அவங்களோட வைஃப் என்னன்னா டெட் பாடியா கிடக்குறாங்க. ஃபாரன்சிக் டீம் மூலியமா ஃபர்ஸ்ட் ஒரு தலையணைய வச்சு முகத்துல நல்லா அழுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் மண்டையை உடைச்சிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த பாடியை அட்டாப்சிக்கு அனுப்பிச்சுடுறாங்க. போலீஸ் அவங்களோட என்கொயரியில ரமணியோட அம்மா கிட்ட இருந்தா ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா ஆரம்பத்துல இருந்தே என்னென்னலாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்றாங்க. முதல் விஷயம், ரவிக்கு வேற ஒரு அஃபையர் இருக்கு. அதுல இருந்து தாங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆனிச்சு. என் பொண்ணுகிட்ட எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கறத சொன்னாங்க. இந்த அஃபையர் கூட ஏதாச்சும் போய் ஜாயின் அடிக்கணும்னு சொல்லிதான் என்னோட பொண்ணு ஒருவேளை கொலை பண்ணியிருப்பான். இதுதான் என்னோட சந்தேகம். மற்றபடி என்னோட பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க. இப்ப அவன் என்னன்னா 3 குழந்தைங்களையுமே அவனோட அம்மா வீட்டுல போய் விட்டுட்டு போயிருக்கான். அதுதான் எங்களுக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா அவன் தான் கொலைகாரன் அப்படிங்கறத கன்ஃபார்மே பண்றாங்க. சோ இப்ப போலீஸ் அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்றாங்கன்னா சைபர் டீமை உள்ளார கொண்டுட்டு வராங்க. போனா நமக்கு கிடைச்சிருச்சு, யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது கிடைக்கணும்ல. ஒரு பக்கம் டெட் பாடியை அட்டாப்சி காமிச்சுட்டு கன்ஃபார்மும் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் தலையணையை வச்சு கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ராடு போல மெட்டீரியல் எடுத்து தலையை உடைச்சிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் சைபர் டீம் ரவியோட போனை ட்ராக் பண்ணி பக்கத்து ஏரியால இருக்கிற அவனோட ஃப்ரெண்டோட வீட்டுல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. கொடூரமா ஒருத்தன் கொலை பண்ணிட்டு எங்கேயோ நார்த் இந்தியால ஓடுறவங்களெல்லாம் பார்த்திருக்கோம். இங்க என்னன்னா பக்கத்து ஏரியால இருக்கிற ஃப்ரெண்டு வீட்டுல தங்கியிருக்கான். போலீஸ்க்கு கொஞ்சம் மர்மமா தான் இருக்கு. அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா உண்மையானுமே ரவி அங்கதான் இருக்கான். அவன் பார்த்தோன்னு ஒத்துக்கிட்டான், ஆமாங்க நான் தான் என்னோட மனைவியை கொலை பண்ண, என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டேன், இப்ப எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம ஃப்ரெண்டோட வீட்டுல உக்காந்துட்டு இருக்குன்னு உளறிட்டான். உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அசால்ட்டா கூட்டிட்டு போய் என்கொயரி ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்க்கு இது ஒரு ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் தான். ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சோம்,
கொலைகாரன் யாருங்கிறது முன்னாடியே தெரியும், கொலைகாரன் ஊருக்குள்ளாரியே தான் இருந்தான், ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வச்சு ஈஸியாவே கண்டுபிடிச்சிட்டோம். இதை தவிர்த்து போலீஸ்க்கு என்ன வேணும்? எல்லாமே அல்வா மாதிரி கையிலேயே இருக்கு. இப்போ மோட்டிவ் ஆஃப் மர்டர் அப்படிங்கிற விஷயத்த கேட்கும் போது ரவி என்னென்னலாம் சொன்னானோ அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் அப்பதான் ஒரு பெரிய ஷாக்கு. இது வரைக்கும் ரவி மேலதான் தப்பு இருக்குது, ரவி தான் ஒரு அஃபேர் வச்சுக்கிட்டு இவ்வளவு கொண்டுட்டான்னு நினைச்சா இந்த கதை டோட்டலா வேற மாதிரி ஒரு ட்விஸ்டா இருக்கு. என்னைக்கு ரமணி பெரம்பலூர் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சுக்கு ஷிஃப்ட் ஆகி போய் தங்க ஆரம்பிச்சாங்களோ அங்கதான் எல்லா பிரச்சனையுமே நடந்திருக்கு. அந்த பெரம்பலூர் பிரான்ச்ல வேலை பார்க்கறது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு சின்ன பையன் கூட தப்பான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிருக்காங்க. இது மாச கணக்குல போய்கிட்டே தான் இருக்கு. அந்த சின்ன பையனுக்கும் ரமணியை பார்த்தா ரொம்ப ஆசை. 3 குழந்தைங்களுக்கு அம்மாவா இருந்தாலும் இன்னமும் நல்லாதான் இருக்குன்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா யாருக்கும் தெரியாம ரமணியோட வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். இதெல்லாம் தாண்டி ரமணியும் அடிக்கடி அவனோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. இது பல மாதங்களுக்கு அப்புறம் தான் ரவிக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது எப்படின்னா, ரமணியோட போன் எடுத்து எல்லா சாட் ஹிஸ்டரியுமே பார்க்கும் போதுதான் இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் கூட ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறதே தெரிய வந்திருக்கு. ஆனா அந்த இடத்துல ரவி ஓவர் ரியாக்ட் பண்ணல, அட்வைஸ் பண்ணதான் ட்ரை பண்ணான். நமக்கு 3 குழந்தைங்க இருக்கு, அவங்களோட லைஃப் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சான். ஆனா இன்னொரு சைடு ரமணி அவனோட அட்வைஸை கேட்கறதா இல்ல. அவன் எவ்வளவுதான் சொன்னாலும் இதை ஸ்டாப் பண்றதா இல்ல. அவனுக்கு தெரியற மாதிரியே 4-5 வீடு தள்ளி இருக்கிற அந்த சின்ன பையனோட வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அந்த பேங்க்லயும் இருக்கிற சில கான்டாக்ட் மூலியமா அவங்களுக்கு வேற சில தப்பான உறவுகளும் வந்தது. ரவிக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அந்த போன்ல அந்த சின்ன பையனோட நம்பர் மட்டும் அவங்க கண்டுபிடிக்கல, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ரெவன்யூ ஆபீசர் கூட தன்னோட மனைவி தொடர்பு வச்சுட்டு இருக்காங்க. அடிக்கடி அந்த ரெவன்யூ ஆபீசர் கூட ஹோட்டல் ரூம்ஸ் எல்லா இடத்துலயுமே போய் தங்கி தப்பான தொடர்பு வச்சுட்டு வராங்க. இது மூலியமா அவங்களுக்கு பேங்க்ல சில காசெல்லாம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது, நிறைய கமிஷன் கிடைக்குது, அவங்களுக்கு நிறைய லோன் சாங்ஷன் ஆகுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ரவி போன் மூலியமா கண்டுபிடிச்சாரு. தன்னோட மனைவி எப்பேற்பட்ட ஃப்ராட் அப்படிங்கிறத போலீஸ்கிட்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் தாண்டி என்னை லவ் பண்ணும் போது அவ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கல்யாணம் தான் நடந்துச்சுன்னு சொன்னான், நகை ஆசாரின்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனா அவளுக்கு 2 கல்யாணம் நடந்திருக்கு. கணவர் கூட சண்டை போட்டுக்கிட்டு 2வது கணவருக்கு வந்தா, 2வது கணவர் கூட சண்டை போட்டுட்டு நான் 3வது கணவரா வந்திருக்கா. எதுக்காக இதை ஏமாத்துறேன்னு கேட்கும் போது அவகிட்ட ஒரு பதிலுமே இல்லை. அவங்க அம்மா கிட்ட போய் அவளோட ரிலேஷன் பத்தி எல்லாம் சொல்லாம நான் ஏதோ தப்பான ரிலேஷன் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவ ஒரு கதையை சொல்லியிருக்கா. இவ்வளவு விஷயங்கள் கேட்கும் போது போலீஸாலே நம்ப முடியல. சரி, அவங்களுக்கு ஒரு தவறான உறவு இருக்கு அப்படின்னா நீ டிவோர்ஸ் அப்படிங்கிற ப்ராசஸை தாண்டி உன்னோட குழந்தைங்களை தனியா எடுத்துட்டு போகலாம்ல, எதுக்காக கொலை பண்ணன்னு கேட்கும் போதுதான் போலீஸே நினைச்சு பார்க்க முடியாத லெவலுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. ரமணியோட கான்டாக்ட்ல ரெவன்யூ ஆபீசர் மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டுல இருக்கிற சின்ன பையன் மட்டும் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட் முதற்கொண்டு இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்படிங்கிற ஷாக்கிங் தான் யாராலையுமே தாங்க முடியல. கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ரமணிக்கு ஒரு பைக் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது மூலியமா பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனாங்க. அப்போ ஒரு போலீஸ் கேஸ் நடந்திருக்கு. அதாவது பைக் ஆக்சிடென்ட் அப்படின்னா பொதுவா ஒரு போலீஸ் வந்து எல்லாத்தையுமே விசாரிப்பாங்க. அங்க வந்த சப் இன்ஸ்பெக்டர் கூடயும் ரமணி கான்டாக்ட் வச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் போன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அடிக்கடி மீட் பண்ணி வெவ்வேறு ரூம்ஸ்க்கு போய் பாலியல் உறவு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கவனிச்ச அதே போலீஸ் ஸ்டேஷனோட கான்ஸ்டபிள் முதற்கொண்டு ரமணி கிட்ட பேசி ரமணி கூட தவறான உறவு வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி எல்லா நபர்கள் கூடயும் ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு ரூம்ல போய் என்ஜாய் பண்றத ரவி பார்க்கும் போதுதான் தன்னோட மனைவி எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு போயிருக்கா அப்படிங்கறதே தெரிய வருது. அவளோட தொழிலுக்காகவும் சரி, அவளோட ஆசைக்காகவும் சரி நிறைய விஷயங்கள் அவ பண்ணிட்டு இருந்திருக்கா. குடும்பத்தை அவ பாக்குறதே இல்லை. கடைசியா ஒரே ஒரு டைம் வார்ன் பண்றதுக்காக தன்னோட மனைவியான ரமணி கிட்ட எதிர்த்து பேசியிருக்காரு. நமக்குன்னு சொல்லிட்டு 3 குழந்தைங்க இருக்காங்க, உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கோவப்பட்டிருக்காரு. அதுக்கு ரமணி சொன்னதுல ஒரே ஒரு விஷயம்தான், என்னோட காசு நான் சம்பாதிக்கிறேன், என்னோட டிசிஷன், என்னைய நிறுத்தணும்னு நீ நினைச்ச அப்படின்னா எனக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ் ரொம்ப பெருசு. உனக்கு தெரிஞ்சது வெறும் ரெவென்யூ ஆபீசர், போலீஸ் கான்ஸ்டபிள், எஸ்ஐ, இவ்வளவுதான். அதையும் தாண்டி எனக்கு நிறைய இருக்காங்க. ஒரு சொடக்கு போட்டேன் அப்படின்னா நாளைக்கு நீ இந்த இடத்துல பணமா இருப்ப அப்படிங்கிற ஒரு பயத்தை ரவிக்கு காட்டியிருக்காங்க. ரவிக்கு இதை கேட்டோன்னு உடம்பெல்லாம் நடுங்குது. அவன் பார்க்குற நியூஸஸ்ல முதற்கொண்டு மனைவி அவளோட காதலனை வச்சு தன்னோட கணவரை கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற ஏகப்பட்ட நியூஸஸை அவன் கூகுள்லயும் சரி நிறைய இடங்களை பார்க்கறான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாகுது. அதனாலேயே தன்னோட மனைவியை கொலை பண்ணிடலாம், அவன் நம்மளை கொலை பண்றதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிட்டு கொலை பண்ணிக்கலாம்ல, அட்லீஸ்ட் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நம்மளோட குழந்தைங்களாவது காப்பாத்தலாமேன்னு சொல்லிட்டு அவன் முடிவெடுத்திருக்கான். தன்னோட மனைவி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நைட்டு குடிக்க வேண்டிய பால்ல தூக்க மாத்திரையை கலந்துருக்கான். ரமணி அந்த பால் குடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப தூக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு பெட்ரூம்ல போய் தூங்கியிருக்காங்க. ஒரு தலையணை எடுத்து அப்படியே அவங்க மேல வச்சு மூச்சடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான்.
அவங்க மூச்சடிச்சு அப்படியே மயங்கினதுக்கு அப்புறம் அவங்க இறந்துட்டாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஆனா அவங்களை கண்டிப்பா கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தரவா பிளான் பண்ணியிருக்கோம். கையில இருக்கிற ஒரு அயன் ராட் எடுத்து தலையில ஓங்கி நிறைய டைம் அடிச்சு மண்டையை உடைச்சு கொலை பண்ணியிருக்கோம். இந்த கொலையெல்லாம் நடக்கும் போது குழந்தைங்க வேற ரூம்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் ரமணி தூக்கத்திலே இருந்ததுனால இந்த கொலை நடந்தது எதுக்கும் அவங்க ரியாக்ட் பண்ணல. கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் தன்னோட 3 குழந்தைங்களுமே கூட்டிட்டு போய் தன்னோட அம்மாவோட வீட்டுல விட்டு, பக்கத்து ஊர்ல எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அந்த வேலை விஷயமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடிட்டான். வீட்டை விட்டு ஓடினதுக்கு அப்புறம் அவனுக்கு எங்க போகிறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் என்னோட மனைவியால நான் செத்துருவேனான்னு சொல்லிட்டு அவளையே கொலை பண்ணிட்டேன். இன்னொரு சைடு எனக்குன்னு இருக்கிறதுலாம் 3 குழந்தைங்க மட்டும்தான். என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பக்கத்து ஏரியால இருக்கிற அவனோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டு இருந்தான். அது கூட போலீஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி அவனோட ஜிபிஎஸ் லொகேஷனை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல போலீஸ் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரவி சொன்னது எல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு ரவணியோட போன் கான்டாக்ட்ஸ், போன் சாட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும் போது எல்லாருமே 100க்கு 100 உண்மை. அவங்களுக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ், முக்கியமா அந்த சப் இன்ஸ்பெக்டரும் சரி கான்ஸ்டபிளும் சரி தவறான ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே சஸ்பெண்ட் முதற்கொண்டு பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு நாள் ரமணி அவங்க அம்மா கிட்ட தன்னோட கணவரான ரவிக்கு வேற ஒரு கான்டாக்ட் இருக்கு, வேற ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டான் இப்படின்னு சொல்றதையும் கன்ஃபார்ம் பண்றதுக்காக ரவியோட போன் எடுத்து பார்த்தா ரவியும் வேற ஒரு தவறான தொடர்பு வச்சிருக்கான். ரமணிக்கு தெரியாம வேற ஒரு பொண்ணு கிட்ட சேட் பண்றதும், அவங்க கிட்ட லவ்லியா பேசுறதும், அவங்க அடிக்கடி தவறான இடங்கள்ல போய் பாக்குறதும், அவங்க கூட உடலுறவு வைக்கிறதுமா அவனும் அவனோட விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். இருந்தாலும் ரமணி நிறைய பேரை கான்டாக்ட்ல கொண்டுட்டு வந்ததுனாலதான் ரவி இந்த மாதிரி கோவப்பட்டானோ? இவங்க 2 பேத்துக்குள்ளார என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஓடி இருக்கு? இவங்க 2 பேத்துல யாராச்சும் ஒருத்தவங்களாவது உண்மையா இருந்தாங்களா? ஒருத்தவங்க உண்மையா இருந்து இன்னொருத்தவங்க ஏமாற்றப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க கொலை பண்றதுல ஏதோ ஒரு நியாயம் இருந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல 2 பேருமே வெவ்வேறு கான்டாக்ட் வச்சிருக்காங்க. ரவி ஒருத்தி கூட சுத்திட்டு இருக்கா, ரமணி பல பேர் கூட சுத்திட்டு இருக்கா. இதெல்லாம் என்னடா குடும்பம்னு சொல்லிட்டு போலீஸ்க்கே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. இருந்தாலும் இது ஒரு கொலை. என்னதான் பெரிய தப்பா இருந்தாலும் ஒரு கொலை அப்படிங்கிறது எதுக்கும் தீர்வாகாது. அவங்க தேவையான சார்ஜ் ஷீட் எல்லாத்தையுமே எழுதி, அவங்களுக்கு தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் டீம் மூலியமா கலெக்ட் பண்ணி, ஒரு பக்கம் அட்டாப்சி ரிப்போர்ட் வாங்கி இந்த கேஸ் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. 2024வது வருடம் தான் இந்த கேஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு ரவி அப்படிங்கிறவருக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நான் சொல்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். இந்த இடத்துல 3 குழந்தைங்க இப்ப அனாதையா இருக்காங்க. அம்மா உயிரோடவே இல்லை, அப்பா உயிரோட இருந்தும் அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே இனிமேல் செய்ய முடியாது. ஏன்னா கடைசி வரைக்கும் அவர் ஜெயில தான் இருக்க போறாரு. நீங்க செய்யற ஒவ்வொரு தப்புமே கடைசியா உங்களோட குழந்தைங்களை பாதிக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் மூலியமாவது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ரமணி செஞ்ச ஒரே ஒரு தப்பு, நான் சம்பாதிக்கிறேன், நான் எவ்வளவு வேணாலும் சந்தோஷமா இருப்பேன், யாருக்கிட்ட வேணாலும் போய் கான்டாக்ட் வச்சுக்குவேன்னு நினைச்சவங்க இது எல்லாமே கடைசியா போய் எங்க முடியும், நமக்குன்னு இருக்க 3 குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்க உண்மையா இருந்திருப்பாங்க. இந்த இடத்துல ரவியும் சும்மா ஒண்ணும் இல்ல, அவனும் வேற ஒரு கான்டாக்ட் வச்சிருக்கான், அவனும் வேற ஒரு தப்பான தொடர்பு வச்சிருக்கான். இவங்க 2 பேருமே அவங்க வாழ்க்கையில போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு காமம் அப்படிங்கிற ஒரு சாக்கடையில போய் அந்த போதையில போய் விழவும் போது எல்லாத்தையும் தாண்டி நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைங்க எல்லாமே பாதிக்கப்படும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கல. உங்க குடும்பத்துல கிடைக்கிற அன்பை விட்டுட்டு காமம் அப்படிங்கிற போதைக்கு போறவங்க எல்லாத்துக்குமே கடைசியா மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. இல்ல அப்படின்னா அவங்க ஒரு கொலையை பண்ணிட்டு பல பேத்துக்கிட்ட போய் சொல்லி ஒவ்வொரு விஷயங்களா மறைக்கிறதுக்கு கடைசியா போய் ஒரு ஜெயில உட்காந்து பல வருடங்களை கழிச்சுட்டு கடைசியா திருப்பி வரும்போது அவங்களோட குழந்தைங்களாகட்டும் அவங்களோட குடும்பங்களாகட்டும் யாருமே அவங்க பக்கத்துல கூட வரதில்லை, தனி மரமா கடைசியா சாகுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையானவே தேவையா? நெக்ஸ்ட் வீடியோட பார்ப்போம். பாய்.